ஹாய் கைஸ், யூபிஎஸ்சி 2027 ப்ரிலிம்ஸ்க்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஃபார் 2026. அதாவது இந்த எக்ஸாம் எதுக்காக அப்படின்னா 2027 ப்ரிலிம்ஸ்க்காக ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுத்து கோச்சிங்கும் கொடுக்க போகிறாங்க. மாதத்துக்கு 7,500 அதாவது ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு 75,000 கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து யூபிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு சரி ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி வந்து நான் முதல் அப்படிங்கிற பேரில் இருந்துச்சு. இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கீழே இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2026 நியூ அப்டேட். ஸோ எக்ஸாம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6. ஸோ செப்டம்பர் 6 இதுக்கு முன்னாடி குரூப் 1 எக்ஸாம் இருந்துச்சு. அதை இப்போ கேன்சல் பண்ணி டேட் மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ அந்த செப்டம்பர் 6 வந்து நான் முதல்வனோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடக்க போகுது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர், நம்ம AICSCCன்னு சொல்லுவோம், அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி அவங்க தான் நடத்துகிறாங்க. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வந்து 18th ஜூலை வந்து வந்திருக்குது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் 18th ஜூலையே வந்து வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் டு சப்மிட் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் 3. அப்போ நீங்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணால் போதும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஹவு டு அப்ளைங்கிறதுக்கு நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது முடிஞ்சிடும். தேர்ட் வீக்கில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பரில் எக்ஸாம் நடந்துடும். எக்ஸாம் வந்து 10 AM to 12 PM. ஓகேவா? அதாவது உங்களுக்கு 2 hours தான் எக்ஸாம். ஸோ உங்களுக்கு 2 hours தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 21 வயசு முடிஞ்சிருக்கணும். தென் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ 21 வயசுன்னு சொல்லும்போது 1st August 2027 இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். எந்த வருஷத்துக்கு இல்லை, 1st August 2027 அப்போது உங்களுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போது இப்போ உங்களுக்கு 20 வயசு முடிஞ்சால் கூட ஓகே தான். ஓகேவா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரை SC/STயாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 37 வயசு வரை இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க 47 வயசு வரை இருக்கலாம். ஓகேவா? அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. தென் BC முஸ்லீம், MBC, DNC எல்லாருமே 35 வயசு வரை மேக்ஸிமம் இருக்கலாம். ஓகேவா? அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா 45 வயசு வரை இருக்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 32 வயசு வரை இருக்கலாம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அப்படின்னா 42 வயசு வரை இருக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. தென் ஒரு ஜென்ரல் ரூல் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஸ்கீமில் பெனிஃபிட் அடைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா UPSC Prelims Scholarship has been restricted to 2 times per students. அதாவது 2 டைம் தான் கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ கடைசி 3 வருஷத்தில் 2 டைம் ஆல்ரெடி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இதுக்கு வர மாட்டாங்க. ஓகேங்களா? சரி, அதாவது நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹவர் கேண்டிடேட்ஸ் இன்ட்ரெஸ்டட் டு டேக் பார்ட் இன் AICC ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம், அதாவது AICCயில் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி வேறு இடம் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இதில் வந்து பேஸ்ட் ஆன் தேர் மார்க் நம்ம வந்து ரிசர்வேஷன் பாலிசி அடிப்படையில் தான் உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எழுதிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மோடில் www.skilldevelopmenttn.gov.in இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் ஒரு சில நோட்ஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி எம்ப்ளாய்டு இன் கவர்மெண்ட் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தி ஸ்காலர்ஷிப். ஓகேவா? தென் த ஸ்டூடெண்ட் ஹூ அவைல் தி ஸ்காலர்ஷிப் மஸ்ட் அப்ளை ஃபார் UPSC ப்ரிலிம்ஸ். ஏன்னா UPSC ப்ரிலிம்ஸ் 2020 எக்ஸாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கே எக்ஸாமில் இருந்தால் எப்படி சொல்கிறது? ஓகேவா? ஸோ த ஸ்காலர்ஷிப் வில் ஸ்டாப் ஃபார் தி கேண்டிடேட் ஹூ ஃபெயில் டு அப்ளை அண்ட் சப்மிட் டாக்குமெண்ட்ஸ். அதாவது இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு வந்து என்னது இந்த ஸ்காலர்ஷிப்லாம் வருங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ லாஸ்ட் இயர் வச்ச மாதிரி தான் மொத்தம் 100 கொஸ்டின், 90 GS, 10 CSAT. ஓகேவா? ஒரு இதுக்கு 2 மார்க்கு, அப்போ மொத்தம் 200 மார்க்கு, 2 மணி நேரம் எக்ஸாம். அப்போ UPSC எக்ஸாம் மாதிரி தான் நடக்கும். ஆனால் 10 CSAT கொஸ்டின் வரும். ஓகே, தென் 1/3 நெகட்டிவ் இருக்குது. கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஸோ சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு UPSCக்கு என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் அப்படியே இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கு UPSCக்கு என்ன சிலபஸோ அது அப்படியே இருக்கும். தென் CSATக்கு வந்து சும்மா அதில் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகேவா? லாஸ்ட் 2 லைனு, ஃபஸ்ட் ஒரு 2 லைனு, ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி, ரீசனிங் அண்ட் லாஸ்ட்டில் 10th லெவல் கொடுத்தாங்க இல்லையா அது. ஓகே, இது என்ன அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் இருக்குது, அடுத்து வந்து பார்ட் டைம் நான் ரெசிடென்ஷியல் இருக்குது. ஃபுல் டைம்னா 10 to 5 அவங்களே கிளாஸ் கண்டிப்பாக கொண்டு போவாங்க. பார்ட் டைம்னா வந்து வீக் டேஸில் 6 to 8 PM,
இதுவே சாட்டர்டே சண்டே இருந்தாங்கன்னா 10:30 to 5:30, அதாவது வீக்கெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஈவினிங் கிளாஸ் மாதிரி அப்படி கொண்டு போகிறாங்க. ஓகேவா? இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி 7,500 வந்து அமௌண்ட் போட்டு விட்ருவாங்க. தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுத்துருவாங்க, ப்ளஸ்ஸு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, இது வந்து ரெசிடென்ஷியல் கோச்சிங். ஓகே, நான் ரெசிடென்ஷியல் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் அக்காமடேஷன் மட்டும் இருக்காது. ஓகேவா? ஸோ இவ்வளோதாப்பா. இதை வச்சு ப்ராப்பராக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லா படிங்க. ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.